அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். கண்ணியமிக்க இஸ்லாமிய நல்லடியார்களே, பல்லாக்கு தொலைக்காட்சியின் மூலமாக புனிதமிக்க இந்த ரமலானில் பல்வேறு செய்திகளை நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வருகிறோம். அல்லாஹ்வினுடைய அருளால் இன்றைய சிந்தனையில் பத்ரு சுஹதாக்களை பற்றியும் பத்ரு போர்க்களத்தின் நிகழ்வுகளை பற்றியும் உங்களுக்கு தெரிவிப்பதற்காக வேண்டி இன்றைய உரையை நாம் அமைத்திருக்கிறோம். நாம் பேசிக்கொண்டு வந்த அந்த தொடரிலே பத்ரு போர்க்களம் முஸ்லிம்களுக்கு பெரும் வெற்றியை கொடுத்தது, காஃபிர்களுக்கு பெரும் தோல்வியை தந்தது. இதில் நமக்கு என்ன பாடம் இருக்கிறது? நமக்கு என்ன படிப்பினை இருக்கிறது? முஸ்லிம்களுக்கு கிடைத்த வெற்றியின் மூலமாகவும் அல்லாஹ் நமக்கு பெரும் பாடத்தை தருகிறான். காஃபிர்களுக்கு கிடைத்த தோல்வியின் மூலமாகவும் அல்லாஹ் நமக்கு ஒரு பாடத்தை தருகிறான். அது என்ன? நமக்கு காஃபிர்களிடத்தில் என்ன பாடம் இருக்க போகிறது என்று நாம் யோசிக்கலாம். அல்லாஹு தாலா நமக்கு ஒரு தீங்கு தருவதற்கு முன்னால், நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வருகிறது என்றால் பொதுவாக எல்லா மனிதர்களுக்கும் ஒரு எச்சரிக்கையை கொடுத்துவிட்டுத்தான் அல்லாஹு தாலா அதை கொடுப்பான். இந்த எச்சரிக்கை வரும்பொழுதே நாம் அதில் உஷாராகி கவனமாகி நாம் அதை சரி செய்து கொண்டால் இந்த ஆபத்திலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும். முன்னால் இருந்த நபிமார்களுடைய சமூகத்திற்கு அதாபு வரும்பொழுது முன்னால் ஒரு எச்சரிக்கை வரும். ஆனால் அந்த எச்சரிக்கையை பெரும்பாலும் அவர்கள் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள், புறம் தள்ளி விடுவார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சமுதாயம் இந்த எச்சரிக்கையை அவர்கள் உணர்ந்து கொண்டதால் எல்லா மக்களும் எல்லைக்கு வந்து நின்று அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்னு ஒரு வரலாறு இருக்கிறது. இப்படி எச்சரிக்கைகளை யார் உணர்ந்து கொள்கிறார்களோ, அது முஸ்லீமுக்காக இருந்தாலும் சரி, முஸ்லீம் அல்லாதவங்களுக்காக இருந்தாலும் சரி, அல்லாஹ் எல்லாத்துக்கும் எச்சரிக்கை கொடுப்பான். நமக்கு மௌத்து வரும்பொழுதே ஒரு எச்சரிக்கை வரும். மௌத்து வரப்போகுங்கிறது ஒரு எச்சரிக்கை. பெருமானார் நிறைய சொல்லியிருக்கிறார்கள். நமக்கு வரக்கூடிய நிறைய மரணத்திற்கான எச்சரிக்கை, மரணத்திற்கான ஒரு அடையாளம், இப்படி நிறைய எச்சரிக்கைகள் இருக்கிறது. இதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வரப்போகிறது என்றால் நமக்கு ஒரு முன்னால் ஒரு எச்சரிக்கை வரும். நாம் அதை நம்ம கவனத்தோடு பார்க்கணும். அதுபோலதான் பத்ரு போர்க்களத்தில் இப்படி ஒரு நிகழ்வு நடக்க போகிறது என்பதை அல்லாஹ் காஃபிர்களுக்கு முன்னெச்சரிக்கையாக நிறைய சந்தர்ப்பங்களை தந்தான். எச்சரிக்கைகளை எல்லாம் புறம் தள்ளினார்கள், எச்சரிக்கைகளை எல்லாம் அவர்கள் எள்ளி நகையாடினார்கள். விளைவு பெரும் சோகம் அவர்களுக்கு கிடைத்தது. மக்காவாசிகள் இருக்கிறார்களே, தோல்விகளை சந்திக்கிறவர்கள் அல்ல, அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பவர்கள், எப்பொழுதும் குதூகலமாக இருப்பவர்கள் மக்காவாசிகள். அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா ஃபாமனஹும் மின் ஹௌஃப் ஃபாமனஹும் மின் ஜூ என்று அல்லாஹ் சொன்னான். குறைஷி மக்களை பார்த்து, உங்களுக்கு அல்லாஹ் பயத்திலிருந்தும் பசியிலிருந்தும் நிம்மதியை தந்திருக்கிறான், அதனால் நீங்கள் அல்லாஹுவை வணங்க வேண்டும். சூரா குறைஷ் என்கிற லீலாஃபி குறைஷ் என்கிற இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் ஏன் அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு காரணம், உங்களுக்கு பயத்தை அல்லாஹ் கொடுக்கல, உங்களுக்கு பசி அல்லாஹ் கொடுக்கல, அதனால் அல்லாஹ் வணங்கணும்னு அல்லாஹ் சொன்னான். மக்காவாசிகள் பயந்ததாக வரலாறு இல்லை, பசியோடு இருந்ததாக வரலாறு இல்லை, மகிழ்ச்சியாக குதூகலமாக இருந்தார்கள். தொட்டதெல்லாம் துலங்கும், எல்லா இடத்திலும் வெற்றி பெறுவார்கள், எல்லா இடத்திலும் அவர்களுக்கு ஜெயம்தான் கிடைக்கும். ஆனால் பத்ரு தான் அவர்களுக்கான முதல் தோல்வி, பத்ரு தான் அவர்களுக்கான பெரும் சோகமாக அமைந்தது. அதனால் அவர்கள் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆனால் அல்லாஹு தாலா இந்த சோகத்தை, இந்த தோல்வியை தருவதற்கு முன்னாலே அவங்களுக்கு நிறைய எச்சரிக்கைகளை அல்லாஹ் கொடுத்தான்.
இந்த எச்சரிக்கைகளை அவர்கள் எடுத்துக்கொண்டு மனம் மாறியிருக்க வேண்டும். ஒன்று ஈமானுக்கு வந்திருக்க வேண்டும், அல்லது பெருமானாருக்கு தரக்கூடிய தொல்லைகளிலிருந்து அவர்கள் தவிர்த்திருக்க வேண்டும். ஆனால் செய்யலை. அதனால் அல்லாஹ் கடும் விளைவுகளை தந்தான். என்னென்ன எச்சரிக்கைகள் எல்லாம் தந்தான் வரலாற்றில் நமக்கு சொல்கிறார்கள். ஆத்திகா என்கிற ஒரு பெண்மணி, இந்த அம்மா ஒரு கனவு பார்க்குறாங்க. இந்த கனவுல ஒரு குதிரை வீரன் வேகமாக குதிரை எடுத்துக்கொண்டு போகிறான். காபாவினுடைய அந்த முகட்டை தாண்டி வேகமாக மேலே போய் பறந்து நிற்கிறான். நின்று கொண்டு அங்கிருந்து சப்தம் இடுகிறான். மோசடிக்காரர்களே எபுனல் கதரா அப்படின்னு சப்தம் போடுறான். சப்தம் போடுவது மாத்திரமில்லை, ஒரு பெரிய பாறாங்கல்லை தூக்கி ஒவ்வொரு இடத்திலும் அவன் வீசுகிறான். காபாவை சுற்றி இருக்கிற எல்லா இடத்திலும், பெரும் தலைவர்கள் இருக்கிற இடத்திலெல்லாம் அந்த கல் வீசப்படுகிறது. அந்த வீடுகளிலெல்லாம் அந்த கல் வீசப்படுகிறது. இப்படி ஒரு கனவு ஆத்திகா அம்மா பார்த்தாங்க. பொதுவாக மக்காவாசிகள் இருக்கிறார்களே, கனவிற்கும் முக்கியத்துவம் தருவார்கள், ஜோசியத்திற்கும் முக்கியத்துவம் தருவார்கள். அவங்க சாதாரணமாக ஒரு கனவை விட்டுற மாட்டாங்க. ஒரு கனவு கண்டுட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு என்ன விளக்கம், இது என்ன, நமக்கு இந்த கனவு மூலமாக நமக்கு என்ன செய்தி இருக்குது அப்படின்னு அவங்க யோசிக்கிறவங்க. அது மட்டுமல்ல, ஜோசியத்தை நம்புகிறவர்கள் மக்காவாசிகள். வீட்டை விட்டு வெளியில் வருவாங்க, வலதுபுறம் பறவை பறந்தால் அவர்கள் புறப்பட்டு போவார்கள், பறவை இடதுபுறமாக வந்தால் வீட்டுக்குள்ளே திரும்பி வந்துடுவாங்க. இப்படி ஜோசியத்தை நம்புகிறவர்கள், கனவை நம்புகிறவர்கள், இதில் யோசிக்கிறவங்க. அதனால் அல்லாஹ் கனவு மூலமாக ஒரு செய்தியை காண்பித்தான். அபூஜஹலிடத்திலே போய் இந்த ஆத்திகா அம்மா சொன்னாங்க, இப்படி ஒரு கனவு நான் பார்த்தேன்னு சொன்னாங்க. இந்த கனவை விவரித்த பொழுது அந்த நேரத்தில் அகம்பாவத்தால், ஈகோ தலைக்கேறியவனாக, சந்தர்ப்பம் கிடைத்ததை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற அந்த வேகத்தில் இருந்த அபூஜஹல் இருக்கிறானே, அவன் ஆத்திகா அம்மாவை பார்த்து சொன்னா, உங்க குடும்பத்தில் ஆம்பளைங்க தான் புதுசாக ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ பொம்பளைகளும் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களான்னு பெருமானாரை கேலி பேசினான். உங்கள் குடும்பத்தில் ஆண்கள் தான் ஏதோ ஒன்று இறை தூதர் என்று நபி என்று இப்படியெல்லாம் புலம்பிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ பொம்பளைகளும் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா என்று ஆத்திகா அம்மா சொன்ன இந்த கனவை அபூஜஹல் புறக்கணித்தான் என்பது வரலாறு.